முதலமைச்சர் ஸ்டாலின் விசஸ் விஜய். இதுல தமிழ்நாட்டை காப்பதற்கான சரியான ஆள் அப்படின்னு சொன்னா மக்கள் யாரை தேர்வு செய்ய முடியும்? இந்த சமயத்துல விஜய் தாக்கு பிடிப்பாரா? நீங்க தேர்வு செய்ய முடியும். இதை இப்படி பாருங்க, பிஜேபி கூட்டணியில் தானே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாசத்துல இருந்து. அப்போ ஏப்ரல்ல இருந்து இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில தமிழ்நாட்டுக்கான எந்த பிரச்சனைகளை எல்லாம் பிஜேபியோட ஆதரவோட அவர் தீர்த்து வைத்தார்? எதுவும் இல்லைங்க. பிஜேபி இருக்குங்க, மத்திய ஆளுங்கட்சி, அவங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தீர்த்து வைத்திருந்தாருன்னா அது காம்படிட்டிவா இருக்கும். சரியான போட்டிங்க. இபிஎஸ் சும்மா ஒண்ணும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை டெல்லி போறாரு, பாக்குறாரு, மோடியை பாக்குறாரு, ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ஏன்னா நீங்க ரிலீஸ் பண்ற ஃபண்டு திமுகவுக்கான ஃபண்டு இல்ல, தமிழ்நாட்டுக்கான ஃபண்டு. ஒரு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை எடுத்தாங்க, ரைட்டு, அதுக்கு மட்டும் கண்டன குரல் கொடுத்துட்டு விட்டுட்டாரு. 125 நாள் சொல்றது எவ்வளவு பெரிய டுபாக்கு ஒரு வேலைங்க. ஏற்கனவே 50 நாள் 60 நாள் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபண்டு வரல. இன்னமும் வேலை பார்த்தவங்களுக்கே நம்ம சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கோம். நீங்க ஊர்களுக்கு கேட்டு பாருங்க. ஆமா ஆமா, உண்மைதான் சார். அந்த ஒண்ணு மட்டும் எடப்பாடி பழனிசாமி நிவர்த்தி பண்ணியிருந்தா கூட அது கிராமங்கள்ல அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு வங்கியா திருப்பி வந்திருக்கும். பாருங்க, அம்மா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை செஞ்சுட்டாருங்க அப்படின்னு. ஆனா அவர் செய்யல. விஜய்க்கு செய்யற வாய்ப்பு இல்லை. ஆட்சிக்கே வர முடியாதவர், இல்லைன்னா இது வரைக்கும் ஆட்சியிலே இல்லாதவர் ஆட்சியில பங்கு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன? அது ஒரு வெற்று கோஷம். வெற்று சும்மா ஒரு வாக்குறுதி மாதிரி தான் அது. அப்ப பேலன்ஸ் என்று பார்த்தால் அது ஸ்டாலின் ஒருத்தர் தாங்க. நீங்க அவரை வீழ்த்துவதற்கு நீங்க உங்களுடைய ஆயுதங்களை நீங்க கூர்மைப்படுத்தல, உங்களுடைய வாக்கரசியல் ஆயுதங்களை நீங்க கூர்மைப்படுத்தல. அப்படிங்கும் போது களம் திமுகவை நோக்கி போவதாக தான் நான் உணர்றேன்.